ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் என்ன செய்கிறாரு? கட்சி துவங்கிட்டு முதல் மாநாடு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சைலண்ட்டாக இருக்கிறாரு. சினிமா ஷூட்டிங்கில் இருக்கிற போல இருக்குது. ரொம்ப ரேரான சில அறிக்கைகள் மட்டும் வர்றாரு. ரொம்ப ரேராக வருது. ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்குன்னு அவர் வரல. மற்ற எல்லா கட்சிகளும் இப்போவே வந்து எலெக்ஷனான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிங்கில் இருக்குது. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாடல் காட்சிகள் 50 நடன கலைஞர்களோட எடுத்துருக்காங்க. அடுத்து சண்டை காட்சிக்கு தயாராகிட்டு இருக்காரு. செகண்ட் ஷெட்யூலுக்கு வெளிநாடு போகலாமான்னு பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் அவருடைய பிரேக் டவுனாக இருக்குது. இப்போ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது அப்பப்போ ஒரு பஞ்சாக வந்து லெட்டர் பேட் அடித்து வச்சுருக்கிறாரு. அப்பப்போ ஏதாவது ஒரு கருத்துக்களை ஒரு இதில் நம்மளுடைய சோஷியல் மீடியா மூலியமாக ஏதாவது பண்ணார். சமீபத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் பெருசாக பாதுகாப்பு இல்லை, அது நீதிமன்றம் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் வந்து வழக்குகளை பதிவு பண்ணிருக்கு, அதை கூட செய்யலை அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தார். அதாவது இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் முதல் மாநிலமாக இருக்குது. ரெண்டாவது, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு அகில இந்தியாவில் இந்தியா வந்து 30% தான். மற்ற மாநிலங்கள் 70-60 இருக்குது. ரொம்ப குறைவான மாநிலம் தமிழ்நாடு தான். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்களை பாதுகாக்கக்கூடிய விஷயமா நிறையா திட்டங்கள், பெண்களுக்கு இலவச பேருந்து, பெண்களுக்கு அரசு பள்ளியில் படிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவிகளுக்கு ஸ்கீமாக இருக்கட்டும், பொது இடங்களில் பெண்களுக்கு டாய்லெட் வசதிக்காக சீன் ஒரு டாய்லெட்டு, மொபைல் டாய்லெட்டு பூத்தாக இருக்கட்டும், தோழின்னு ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துகிறாங்க தமிழ்நாடு அரசாங்கமே. வெளியூர்லேருந்து வரக்கூடிய இது மாதிரி சென்னை, மதுரை பெருநகரங்களில் கிராமங்கள்லேருந்து வரக்கூடிய பெண்கள், தனியாக வரக்கூடிய பெண்கள் தமிழ்நாடு அரசாங்கமே அவருக்கு ஹாஸ்டல் நடத்துது. அதே மாதிரி காவலன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அப்புறம் 108 ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்லாம் வந்துட்டு நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க, எங்கேயாவது பைக்லேயோ ஒரு ஆட்டோலையோ போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, உங்களுக்கு ஏதோ போகிற இடம் சந்தேகமாக இருக்குது, உங்களை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும், உங்களே அந்த போகிற இடம் வரைக்கும் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும் போலீஸ். இப்படி ஏகப்பட்ட ஸ்கீமு, அட்வான்டேஜான ஸ்கீமை தமிழ்நாடு பண்ணிகிட்டு இருக்கு. அவர் போகிற போக்கில் வந்து உலகளவில் பார்க்குறப்ப தமிழ்நாடு அப்படி நிறையா விஷயங்கள் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல், அடிப்படையும் இல்லாமல், புள்ளி விவரம் இல்லாமல் யாரோ எழுதி கொடுத்ததை அதை வந்து ட்விட்டரில் போஸ்ட் பண்ணிட்டு போயிடாரு. இந்த வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவரை சுற்றி அதிமுக கூட்டணியா, சீமான் கூட இல்லைன்ட்டார். அப்படிங்கும் போது இப்போ தனிச்சு தான் நாங்கள் அப்படிங்கிற முடிவோடு அவர் இருக்கிறாரு. இப்போ ஷூட்டிங்கில் இருக்கார். ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மேலே தான் வந்து முழு நேரமாக அரசியலுக்கு இறங்குவார். சார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தாருன்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ அதை வந்து அவர் மட்டும் கொடுக்கல. இப்போ திமுகவுடைய துணை பொதுச் செயலர் இருக்கக்கூடிய கனிமொழியும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது பெரிய சிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அவங்க ஜென்ரலாக சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இதெல்லாம் பண்ணியிருக்கு. இன்னும் கூடுதலாக செய்யணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசை. பெண்கள் குழந்தைகளை பாதுகாக்குங்கிறது வந்து அதிகமாக செய்யணுங்கிறது தான். ஒன்றுமே செய்யலைன்ற மாதிரியான இவர் 2 பேர் கொடுத்த அறிக்கைக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க தமிழில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குது, இதை இன்னும் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இவர் இன்னுமே இல்லைங்கிற மாதிரி 2க்கும் வித்தியாசமாக தான். ஒரு அரசாங்கத்திற்கு நீங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நீங்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு செய்யுங்க அப்படின்னா இவர் தரப்புலேருந்து சில கருத்துக்களை சொல்லலாம். இந்த மாதிரியான ஸ்கீம்லாம் செய்யுங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள்னு சொல்லிட்டு கேரளாவில் ஹேமாக்கம் அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்து பெரிய அளவில் போய், கேரளாவும் தமிழ்நாடு இல்லை, இவர் கூட நடித்த நடிகைகள் மேலேயே பல பிரச்சனைகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடிகர்கள் மேலேயும் நடிகைகள் மீதும் பிரச்சனை வந்துச்சு. அப்போல்லாம் அவர் எங்கே போனார்? ஏன் இன்னொரு படி மேலே போய் அவருடைய தம்பி தங்கைகள் சமூக வலைதளங்கள் பெண்கள் மீது எப்படி அவதூறாக பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியும். சமீபத்தில் பாண்டிச்சேரியில் ஒரு போஸ்டர் மேலே இன்னொரு போஸ்டர் ஒட்டிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வீட்டுக்குள்ளே புகுந்து அடித்து அதெல்லாம் பண்ணுறது பார்த்தோம். அப்போ முதலில் அவர்களை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய இடத்த வந்து அங்கே தான் பண்ணணும். இப்போ சமீபத்தில் விடுதலை 2ன்னு ஒரு படம் வந்து ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து ஒரு கொள்கை இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும்னு ஒரு டயலாக் வச்சுருக்காங்க. ஏறக்குறைய விஜய் தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் தத்துவ ரீதியாகத்தான் நீங்கள் வந்து ஒரு இயக்கத்தை, ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும். இப்போ பெரியார் வந்து ஒரு கொள்கை சொல்கிறார். பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு தான் கலைஞர் வர்றாரு, எம்ஜிஆர் வர்றாரு. அதற்கு இப்போ ஒரு சின்ன மாறுபாடு ஏற்பட்டு, கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அண்ணா வந்து ஒரு கட்சியாக இருக்குது. அண்ணா ஒரு கொள்கை ரீதியாக உருவாக்குறார், தம்பிகளை உருவாக்குறார், உடன்பிறப்புகளை உருவாக்குறார். அங்கேருந்து தான் அங்கே வெளியில் ஏறி எம்ஜிஆர் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு தத்துவத்தை வைக்கிறார். ஏன் நீங்கள் நாம் தமிழர் சீமான ஒரு கொள்கையை வைக்கிறார். அது ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா, அது சரியா சரியில்லையா, அதெல்லாம் விவாதம். ஆனால் ஒரு கொள்கை ரீதியாக விஷயம் வச்சுருக்காரு. தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கொள்கையை வச்சுருக்கிறாரு. அந்த கொள்கையை நோக்கி நான் போகிறேங்கிறார், அதுக்காக இதெல்லாம் செய்ய போகிறேங்கிறார். அப்போ கொள்கையே இல்லை. இவங்க ஒரு கொள்கை அதிமுக கடந்த 50 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை
நான் செய்ய போகிறேன், கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ கொள்கை இல்லாத தலைவர்களால் ரசிகர்களால் மட்டும்தான் உருவாக்க முடியும். இப்போ அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நண்பா நம்பிகளுக்கெல்லாம் வந்து என்ன பெருசாக கொள்கை புரிதல் இருக்குது. அந்த கொள்கை புரிதலை அவர்கள் அரசியல் படுத்தணும். அது விஜய் செய்யணும். அரசியல் எப்படி பார்க்கணும், அரசியல் படுத்தணுங்கிற விஷயத்தை செய்யணும். பட் அவரே முதல்ல அரசியல் பக்குவப்படணும் இல்லையா? இப்போ அதெல்லாம் சிக்கல் இருக்குல்ல உங்களுக்கு. ஓகே சார், இப்போ அரசியல் ரீதியாக வந்து அவர் இந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ சில விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறீங்க. இவ்வளோ பலவீனமாக இருக்கக்கூடிய விஜயை பார்த்து எதுக்காக ஆண்ட கட்சிகள் ஆண்டுட்டு இருக்க கட்சிகள் எல்லாருமே எதற்காக வந்து அவரை பார்த்து பயப்படுறாங்க? யார் பயந்து போய் யார் நாளைக்கு காலையில் விஜய் வாசப்பில் போய் கூட்டணிக்கு வாங்க யாராவது கூப்பிட்டாங்களா? அதிமுக ஆட்சியில் கிடையாது, இத்தனை பிளவுகள் இருக்குது, நாங்கள் தனிச்சு தாங்கிறாங்க. அதிமுக அமைச்சர்கள்லாம் நாங்கள் தனிச்சு எங்கள் தலைமையில் தான் அதிமுக விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான சில விஷயங்கள் அண்மையில் போயிட்டு இருந்துச்சு, அது டாக்காக போயிட்டு இருந்துச்சு. விஜய் வந்ததுனால எல்லா கட்சிகளுக்கும் வாக்கு வங்கி சரிக்கூடிய ஒரு இடத்துக்கு வருது. அவர் கிட்டத்தட்ட இப்போவே அவரோட அசம்ஷன் பார்க்கும்போது 8-10% வாக்கு வங்கி அவர் கைப்பற்ற போகிறான்னு சொல்லிட்டு திமுக நடத்த சர்வே இடையில வந்து வெளியிட்ட ரிப்போர்ட்டாக இருந்துச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது திமுகவே அவரை பயந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை சொல்கிறேன், இவ்வளோ ப்ளஸ்லாம் இருந்தால் கூட வேகமாக வந்து பள்ளியில் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஆண்களுக்கான அந்த ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி பெண்களுக்கு கொடுத்தாங்க, அது ஏன்னு புரிஞ்சு ஆண்களுக்கு ஏன் கொடுக்குறான்ற காரணம் இவரோட அரசியல் வருகை எங்கே யங்ஸ்டர்ஸ் வந்து இவரை நோக்கி போயிடுவாங்க அப்படின்றதாக முந்திட்டு கொடுக்குறாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஆட்சியில் கூட திமுக பயப்படுறாங்க. அமைச்சர்களே கூட ஓப்பனாக சொல்கிறாங்க, பலர் வந்து இப்போலாம் வந்துட்டாங்க, கட்சி அளிக்கணும்னு வந்துட்டான்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இந்த அளவுக்கு பலவீனமாக இருந்து ஏன் அவரை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறான்னு கேட்குறேன். பலகீனமாக இல்லை, விஜய்க்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்குவார். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறன்னு அதிமுக நினைக்குது. அதுக்காக வந்து விஜய் முதலமைச்சர் எடுத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுவாரா? இப்போ நினைக்கிறக்கூடிய சீனியர் அமைச்சர்கள்லாம் வந்து விஜய் முதலமைச்சர் அதுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்களா? அதை மறுக்கிறாங்களே, திட்டவட்டமாக அவங்க மறுக்கிறாங்க. கூட்டணிக்கு வந்தால் ஒரு 10 சீட் தர்றோம், 5 சீட் தர்றோம், எத்தனையோ தமிழ்நாட்டில் கட்சிகள் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கட்சியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்குங்கிறதுக்கு அதிமுக ஒத்துக்கிறவே இல்லையே. அப்போ நான் வந்து ஒரு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது, அந்த மாதிரி ஒரு கட்சி ஒரு குறிப்பிட்ட % வாக்குகள் வாங்குவார், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய புரட்சியெல்லாம் வெடிச்சிடாது. இப்போ நாம் தமிழருக்கு ஒரு 8% வாங்கினார் இல்லையா, அதில் பாதி அங்கே போகும், 4% வாங்குவார், கூட 2% எக்ஸ்ட்ரா அங்கே மற்ற வாக்குகள் வாங்குவார். இதுதான் நடக்கவே வழி. இதை வச்சு என்ன அவராலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது. இப்போ விஜய் வந்து நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தான் விஜயகாந்தோட அரசியல் 2 திராவிட கட்சிகளும் அதான் குறைச்சி மதிப்பிட்டாங்க. அவரோட வாக்கு சதவீதத்தை பார்த்துட்டு கடைசியில் அவர் யாரோட கூட்டணி வருவாங்கிறத வச்சு தான் வந்து யார் ஆளுங்கட்சி வருவாங்க அப்படிங்கிறதே திமுக அதிமுக ஒரு கட்டத்தில் ஒரு நெருக்கடியாக மாறிச்சுங்கிறத பார்த்தோம். இப்போவே வந்து அவருக்கான அசம்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 8%, 8-10% இருக்குங்கிறத எல்லா கட்சியும் ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அவர் டிசைடிங் ஃபேக்டராக வராருல, அதாவது அவர் ஆளுங்கட்சி வர முடியாது, ஆனால் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக தடுக்கக்கூடிய இடத்துல இப்போ இருக்கார் அப்படிங்கிற அளவில் பார்க்கலாம் இல்லையா? இல்லை, நீங்கள் 8%ங்கிறது ஒன்றும் வந்து தேர்தல் என்ன பிரதான் தெரியும். நீங்கள் ரசிகர்கள் வாக்குகள் போட்டு 8% வந்துடாது. விஜயகாந்த் தான் ரசிகர்களை தாண்டி காமனார்க்கு ஆட்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வந்து விஜயகாந்த் பார்த்தாங்க. அதனால் அவர் முதல் தேர்தலில் 8% வாக்குகள் வாங்கினார். ஆனால் விஜயை வந்து திமுக அதிமுக மாற்றாக பார்க்குறாங்களா? அதிமுகவுக்கு ஒரு பக்கம் ஃபேவராகவும் திமுகவுக்கு ஒரு பக்கம் எதிராகவும் இருக்காரே, அப்போ எப்படி மாற்ற பார்ப்பாங்க விஜய்? அப்போ ஆனால் ஏன் வந்து இந்த அளவுக்கு அதிமுக இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க? அவர் பெரிய வாக்கு வங்கி இல்லாட்டி கூட ஏன் அதிமுக அவங்க இன்னைக்கு அதிமுக வழி கிடையாது, யார் கூட்டணியில் இல்லை, வலுவாக வாக்கு வங்கிகள் வச்சிருக்க கட்சிகள் எல்லாமே அங்கே இருக்குது, திமுக கூட்டணியில் இருக்குது. காங்கிரஸுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, பிசிகாவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, கம்யூனிஸ்டுகளுக்கு வாக்கு வங்கி இருக்குது, முஸ்லீம் அமைப்புகளுக்கு வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் அங்கே இருக்கிறாங்க. இப்போ கணிசமான வாக்கு வங்கியில் உள்ள கட்சிகள் எதுவுமே அதிமுக கூட்டணிக்கு வராது. அப்போ இவருக்கு ஒரு கணிசமான வாக்குகள் வாங்குவார், 6-7% வாங்குவார் அப்படிங்க தன் பக்கம் இழுத்துக்க காசுப்படுறாங்க. அதையுமே சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. எங்கள் கூட வாங்க, சீட்டு தரோம், நீங்கள் நில்லுங்க, அவ்வளோதான். ஆட்சி அதிகாரத்தில் அந்த வந்தியா சாப்பிட்டியா போயிட்டே பாய போட்டெல்லாம் படுக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதிமுக இந்த நிலைப்பாடு எலெக்ஷன் கூட்டணி கடைசி வரை இதான் இப்படி தான் கொண்டு போவாங்களா? இதை இவருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாலும் கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிளவை சேர்த்துருப்பாங்கல்ல. உங்களுக்கு டிடிவி தினகரனையும் மற்ற ஆட்களை சேர்த்து அவர் அதுக்கு இறங்கி வர மாட்டேங்கிறாருன்றதான் இப்படி ஒரு விஷயத்தை மூவ் பண்ணலாம். ஏன்னா திருமாவுக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு அவருக்கான ஒரு இது பார்த்தாரு, அவர் தன்னை நோக்கி இழுக்கலாம் அப்படின்ற அளவு முயற்சி பண்ணாருங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி தான் விஜய்க்கு விஷயம்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அவர் வந்து தன்னுடைய கட்சியை வலுப்படுத்தினா பிரிஞ்சிருக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணலாம், அவர் அந்த மூ எடுக்க மாட்டார், இந்த மூக்கு வராரு அவர். அப்படி இருக்கும்போது விஜய் பண்ண சக்தி கூட்டணி இன்னைக்கு அதிமுகவுக்கு இப்போ சாதகமாக இல்லை. அப்போ இப்போ விஜய் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு இளைஞர்கள் கூட்டம் ஒன்று இருக்குது, அவர் ஆக்டிவாக வேலை செய்வாங்க, ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது, அதை தன் பக்கம் எடுத்துக்கிறதுன்றது அரசியல் கணக்கு போடுறதுல தவறு கிடையாது. ஆனால் விஜய் வைக்கிற டிமாண்ட் வேறையா இருக்கு. என் கூட வாங்க, நான் பங்கு தரேன்னு சொல்கிறாரு. ஏது கட்சி ஆரம்பிச்சுட்டு என் கூட வாங்க, நான் பங்கு தரேன்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்குருவாங்க? அதிமுக ஒரு பாரம்பரியமான கட்சி, 5-6 முறை ஆண்ட கட்சி, அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. ஒன்றும் இவருடைய பெர்சன்டேஜ் என்னன்னே தெரியல. இவருடைய இதுதான் சொல்கிறார், நாங்கள் தான் மாற்றோம், நாங்கள் தான் மாற்ற போகிறோம்னு திரும்பவும் சொல்கிறாரு. இதை எப்படி முழுவதுமாக ஏற்றுக்கிட்டு அங்கே போவாங்க? அபிசிகா கூட கூட்டணி வைக்கிறாங்க, பாமக கூட கூட்டணி வைக்கிறாங்க, தேமுதிக கூட கூட்டணி. விஜய் வந்தாருன்னா
ஒரு கூட்டணி வச்சுக்கிறோம், உங்களுக்கு எத்தனை தொகுதி வேணா வாங்கிக்கங்க நில்லுங்கம்பாங்க. அப்படி விஜய் ஒத்துக்குவாரா? விஜய் நான் தான் அடுத்த முதலமைச்சர்ன்ற ஒரு கனவுல இருக்கிறாரு. அப்படிங்கும் அதை நோக்கி போயிட்டு இருக்கப்ப அப்படி எப்படி வளர விடுவாங்க ரெண்டு கட்சிகளும். அது ஒரு சிக்கல் இருக்குல்ல அவங்க. சரி, இப்போ இறுதியாக வந்து அம்பேத்கர் சம்பந்தமான அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் திரும்பவும் விஜய் சந்திச்சுக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஏறக்குறைய திருமாவளவன் அவர்கள் அதில் கலந்துக்கல, அதை தீர்க்க முடிவெடுத்தாரு. தன்னை சுற்றி ஒரு அரசியல் வந்துடக்கூடாது, தன்னை சுற்றி ஒரு அரசியல் வந்து உருவாயிடக்கூடாது, அப்படிங்கிற ஒரு சர்ச்சை உருவாயிடக்கூடாதுங்க நம்ம தெளிவாக இருக்கிறார். அவர் ஏறக்குறைய அவர் கலந்துக்கல அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வரக்கூடிய செய்தியாக இருக்குது. பட் எதனால் அந்த மூவ் எடுத்தார்? அம்பேத்கர் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா எழுதின புத்தகத்தை விகடன் பதிப்பகம் வெளியிடுது. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே டிசம்பர் மாதம் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக, டிசம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு, அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் கட்சியுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எழுதின புத்தகத்தை தலைவர் வெளியிடுறது தானே முறையாக இருக்கும். அப்போ அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு முன்னே அவர் ஒத்துக்கிட்டார். 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு இதுக்கடையில் தான் விஜய்க்கு கட்சி ஆரம்பித்து தன் கொள்கையை சொன்ன பிறகு எப்பயுமே இந்த புத்தக வெளியீட்டு நடிகர்களை கூட்டம் வைக்கிறப்ப அது ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குங்கிறதுக்காக நடிகர்கள் யாராவது கூப்பிடுவாங்க. இப்போ விஜயை கூப்பிடலாங்கும் போது விஜய்க்கு ஆதவர்ஜுனாவுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பு இருக்குது. அந்த நட்பின் அடிப்படையில் கூப்பிட்டுருக்காரு. இப்போ கட்சி தலைவரும் ஆயிட்டார். விஜய் வந்து பெருசாக எதிர்பார்க்கறது வந்து விசிகாவை தான் ரொம்ப லைக் பண்ணுறாரு. ஒரு பெருசாக வாக்கு வங்கி இருக்குது, நம்ம வேற ஒரு ட்ராக்கை பண்ணலாம், திமுகவுக்கு பெரிய அளவில் ஒரு இடைஞ்சலை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக விசிகாவை இழுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறது, ஆதவர்ஜுனாவை வச்சு அதை மூவ் பண்ணுறாரு. அப்போ இது ஒரு சந்தர்ப்பமாக மேடைகளை பயணம் முந்தி வந்து ஒரு அரசியல் மாற்றங்கள் டீ பார்ட்டியில் நடக்கும். டீ பார்ட்டி நடந்துச்சுன்னா ஒரு அரசியல் மாற்றங்கள், பல அரசியல் மாற்றங்கள் டீ பார்ட்டியில் நடந்திருக்கு அகில இந்திய அளவில். அந்த மாதிரி இந்த புத்தக வெளியீட்டிலால் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய புத்திசாலித்தனமான ஒரு வேலையை இங்கே இருக்க சில பேர் செஞ்சாங்க. அதுக்கு தலையில் ஒரு குட்டு வைக்கிற மாதிரி நம்மளை சுற்றி நான் தான் அரசியல், என்னை சுற்றி யாரும் அரசியல் பண்ணாதீங்கன்னு ரொம்ப தெளிவான ஒரு முடிவை இன்றைக்கி எடுத்திருக்காரு விடுதலை திருமாவளவன் அவர்கள். அதனால் அந்த ஏறக்குறைய அவர் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. திருமாவளவனுடைய முடிவு வந்து அவரோட சொந்த முடிவா அல்லது திமுகவுடைய அழுத்தத்தின் காரணமாக அவர் அந்த முடிவு எடுத்தார்? திமுக அழுத்தம் கொடுத்து கேட்கக்கூடிய இடத்துல அவர் கிடையாது. அப்படிங்கும் போது அவர்லாம் ரொம்ப தெளிவாக அரசியல் பண்ணக்கூடியவர். இன்னும் இந்த கூட்டணியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், ஒரு வெற்றி பெற்ற கூட்டணியாக இருக்குது, தேவையில்லாத கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு, இதை வச்சு நாளைக்கு 4 விதமான ஒரு விவாதங்கள் உருவாகும். புத்தக வெளியீட்டில் கலந்துக்கிறதுனால கூட்டணி நினைச்சிட்டப்பா அது ஒரு நிகழ்ச்சி, அது ஒரு சின்ன நேர் எதிரான கொள்கையாக இருக்காரு. திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய இடத்துல என்னுடைய அரசியல் ரீதியான எதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் போய் ஒரு உட்காந்து இதை பற்றி பேசுகிறப்ப நீங்கள் கூட்டணிக்கு, அதாவது 2 விஷயமா பார்க்கணும். இப்போ நேர் எதிரான எதிரி திமுக என் கூட வந்தீங்கன்னா இப்போ ஆட்சியில் பங்குங்கிறார், இவங்க ஆட்சியில் எங்களுக்கு பங்குங்கிற கோரிக்கையை சமீபகாலமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்களா? அரசியல்னாலே இதுதானா? வெளிப்படையான அரசியல் ஒன்று, இன்டர் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, ஏறக்குறைய அதான் நடக்குவாங்க. அதை பற்றி தான் பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நம்ம ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்காரு. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறாரு. ஓகே சார், பார்க்கலாம் விஜயோட அரசியல் அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரதுங்கிறத பொறுத்துன்னு பார்க்கலாம். மிக நன்றி சார்.